Android 15 உடைய பீட்டா வெர்ஷனோட அப்டேட் இப்போ நிறைய ஃபோன்ஸுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைமில் இந்த Android 15ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வருது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த Android 15 உடைய கோட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம். இதே மாதிரி Android 14க்கும் ஒரு கோட் நேம் இருந்துச்சு. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு போயிடுவோம். Android 15ல இருக்கிற ஒரு மொதல் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய அந்த வால்யூம் பேனல் தான். இதுக்கு முன்னாடி இருந்த வால்யூம் பேனலை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா குண்டுன்னு மாற்றி வச்சிருக்காங்க. ஏதோ மாற்றின மாதிரி தான் இருக்குது. இது என்னுடைய தாட். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அது ஓகே தான். ஓகேவா? தென் ரெண்டாவதாக வந்திருக்கிற ஒரு ஃபீச்சர் பிரைவேட் ஸ்பேஸ். அதாவது உங்களுக்கு நீங்கள் மற்றவங்க கண்ணில் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிற ஆப்பெல்லாம் இந்த பிரைவேட் ஸ்பேஸில் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபீச்சர்ஸ் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸில் ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்டே உங்களுக்கு கோரில் கொண்டு விட்டாங்க. இந்த பிரைவேட் ஸ்பேஸில் உங்களுக்கு நீங்கள் மறைக்க நினைக்கிற ஆப்ஸை உங்களால் நீங்கள் மறைச்சு வச்சுக்க முடியும். அந்த செட் ஆஃப் ஆப்ஸுக்கு தனி கூகுள் அக்கௌண்ட், தனி ப்ளே ஸ்டோர் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டில் கொண்டு விட்டாங்க. ஸோ Android 15 கண்டிப்பாக எல்லா ஃபோன்ஸும் இதை யூஸ் பண்ணலாம். தென் அடுத்தது எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். அதாவது சிங்கிள் ஆப் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரலாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லாத்தையுமே அது மொத்தமாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் நோட்டிஃபிகேஷன் எதுவும் வந்தால் கூட அது ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் இந்த சிங்கிள் ஆப் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் இந்த சிங்கிள் ஆப்பை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம செலக்ட் பண்ண அந்த ஆப்பை மட்டும் தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் வைப்ரேஷன். ஜென்ரலாக வைப்ரேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத ஏதோ ஒரு ஆப்ஷனில் நம்ம இன்டென்சிட்டி எவ்வளோன்றதை நம்ம வச்சுக்கலாம். பட் இந்த அடாப்டிவ் வைப்ரேஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேஷன் இன்டென்சிட்டி அதிகமாக வேணுமா இல்லை கம்மியாக வேணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சோஃபாலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிக இன்டென்சிட்டியோடு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் பக்கத்தில் டேபிள் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா இன்டென்சிட்டி உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து உங்கள் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணும். இது போக ஹாப்டிக்ஸை இன்னும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இந்த பிரைட்னஸ் லைனர் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஹாப்டிக் ஃபீட்பேக் பிடிச்சவங்களுக்கு Android 15 ஒரு சூப்பரான விஷயம் தான். தென் அடுத்தது ஆப் ஆர்கைவ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பை ரொம்ப நாள் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆனாலும் அதை அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்பை நீங்கள் ஆர்கைவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இதனால் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். அதே நேரத்தில் அந்த ஆப்போட டேட்டா எதுவுமே கிளியர் ஆகாது. உங்களுக்கு அகைன் வேணும்னா நீங்கள் அகைன் அந்த ஆர்கைவ்லேருந்து எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதே செட்டிங்ஸோட எந்த டேட்டாவும் டெலீட் ஆகாமல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நல்ல ஃபீச்சர். தென் அடுத்தது ஆப் பேர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் மல்டிபிள் ஆப்ஸ் மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுறீங்க, 2 ஆப்பை ஒரே ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த குறிப்பிட்ட ஆப்பை நீங்கள் ஒரு ப்ரீசெட் மாதிரி சேவ் பண்ணி ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ அதை ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு 2 ஆப்பும் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய பேத்துக்கு பிடிக்க போகிற ஒரு ஃபீச்சர் என்னென்னா தெஃப்ட் ப்ரொடெக்ஷன். அதாவது உங்கள் ஃபோனை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக யாராவது கையிலேருந்து இப்படி பிடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனை லாக் பண்ணி வச்சிடும். நீங்கள் போய் லாக் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாவை இந்த மாதிரி திருடிட்டு போகிறவங்க கிட்ட வந்து காப்பாற்றும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் ஜென்ரலாக காலேஜில் உங்கள் ஃப்ரெண்ட் யாருன்னா ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டபக்குன்னு கையிலேருந்து பிடிக்க ஏதாவது வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கூட இந்த தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது உங்கள் டேட்டாவை பாதுகாக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஒருவேளை உங்கள் ஃபோனை தூக்கிட்டு போனவே ஃபோனை ரீசெட் பண்ணிட்டா கூட அகைன் உங்களை கூகுள் அக்கௌண்ட்டோ உங்களை பயோமெட்ரிக்காக கொடுத்தா மட்டும்தான் அவங்களால திருப்பி அந்த ஃபோனை செட்டப்பே பண்ண முடியும். ஸோ உண்மையிலே பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபீச்சர் இதுதான். ஸோ இதில் அந்த Android 15ல் இப்போ வரைக்கும் வந்திருக்கிற சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது போக சின்ன சேஞ்சஸ் உங்களுக்கு அங்கங்கே தெரியலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ளூடூத் ஆப்ஷனில் லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒய்ஃபை ஓப்பன் ஆகிற மாதிரி அதுவும் உங்களுக்கு ஒரு விண்டோவில் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ப்ளூடூத்தையும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆகிற மாதிரி ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இது போக அந்த பேக் கெஷர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஆப்புக்கு பின்னாடி என்ன ஆப் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு குட்டி ப்ரிவியூ உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்குது. இது ஒரு சின்ன டீட்டெயில் தான், ஆனால் இதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக அனிமேஷன் நிறைய இடங்கள்லாம் ஸ்மூத் பண்ணியிருக்காகவும் சொல்கிறாங்க. ஸோ இதில் அந்த Android 15ல் இப்போதைக்கு வந்திருக்கிற ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு Android 15 வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்டேட்டுன்ற ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு வேகமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பீட்டா வெர்ஷன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு அப்டேட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டேபிள் வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறது எப்பவுமே நல்லது. மேபி நீங்கள் செகண்டரி ஏதாவது டிவைஸ் வச்சுருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு வந்திருக்கா நீங்கள் தாராளமாக பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ் இவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுவிட்டு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் 46 உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until then, this is our view from All Tech Tamil signing out.